ஹலோ எவ்ரி ஒன். ஸோ விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு யாரெல்லாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிசல்ட்டுக்கான டேட் வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ April 30th வந்து டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து May 5th வந்து டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ May 5th வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் தான். ரிசல்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக May 15th வருமானது தெரியல. ஸோ அதனால் May 15th நம்ம செக் பண்ணால் தான் நமக்கு அன்றைக்கி ரிசல்ட்ஸ் வருமா இல்லை டேட் வந்து அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து கவுன்சிலிங்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது 11,800 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வரும். ஸோ இந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்தெந்த கேம்பஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் கொடுப்பாங்க. ஒரு 1 week ஆஃப் டைம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். ஸோ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வரும். சீட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வைஸ் டிஃபர் ஆகும். ஸோ இந்த வைஸ் வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு phase 1ல வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருந்தது. ஸோ phase 2ல வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs rupees பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது இந்த இயரும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வரும். எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கவுன்சிலிங்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்டாக நீங்கள் விஐடின்ற நேமில் டிமாண்ட் டிராஃப்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஆஃபர் வரும். அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஆஃபருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஐடி ட்ரிபிளியோட அட்மிட் கார்டு, விஐடி ட்ரிபிளியோட ரிசல்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th போர்டு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். வரல அப்படின்னா அதோட ஹால் டிக்கெட் உங்களுக்கு தேவைப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து SC STக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட ஃபுல் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த phase 1ல அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ஸோ phase 1ன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரேங்க் 1லேருந்து 20,000 இருக்கவங்களுக்கு வந்து phase 1. இந்த phase 1ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியில் இருக்கும். ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த phase 1ல ஃபில் ஆகிடும். ஸோ phase 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையராக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்ஸும் phase 2லேயே ஃபில் ஆகிடும். ஸோ phase 2ல வந்து ECEயும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அகைன் phase 3 வரை, phase 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ECEயோட ஃபீஸ் ஹையராக இருக்கக்கூடிய சீட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், EEE ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபேஸ் வந்து லாஸ்ட் ஃபேஸ் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ். உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.